ஹாய். இன்னைக்கு என்னோட ட்ரேட் எப்படி போச்சு? லைவ் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கவா? இனி டெய்லி என்னோட ஆப்ஷன் ட்ரேடிங்ல, ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங்ல, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல, ஸ்விங் ட்ரேடிங்ல என்னுடைய வியூ, என்னோட மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு தினமும் ஷேர் பண்றேன். இந்த ஒரு வேல்யூபிளான அப்டேட்ஸ ரெகுலரா தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நிறைய ஃபேக் சேனல்ஸ், ஃபேக் டெலிகிராம் குரூப், ஃபேக் இன்ஸ்டா குரூப் தமிழ் ட்ரேடர் ஜோன் நேம்லயும் என்னோட இந்த போட்டோவையும் யூஸ் பண்றாங்க. ப்ளீஸ் அது எதையுமே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. என்கிட்ட இருக்கிற ஒரே ஃபோன் நம்பர் இது மட்டும் தான். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஃபோன் நம்பர் இருக்கும். எதா இருந்தாலும் ₹1 பே பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தான் கேட்டீங்களான்னு செக் பண்ணுங்க. பிகாஸ் லைஃப் டைம் ஃப்ரீ கிளாஸஸ், லைஃப் டைம் ஃப்ரீ கம்யூனிகேஷன்ஸ், லைஃப் டைம் ஃப்ரீ கால்ஸ்னு ஏகப்பட்ட ஃபேக் அமௌண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அமௌண்ட்ட குடுத்துட்டு அப்புறம் என்கிட்ட கேட்குறீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. அமௌண்ட் வாங்குற வரைக்கும் உங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்க அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்க நம்பர பிளாக் பண்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் என்கிட்ட பண்றதுக்கு முன்னாடி கேட்டு நாங்க தெரிஞ்சுக்கிட்டு பிளாக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல வந்தா எப்போதுமே அவேரா இருங்க. இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு சூப்பரான மார்க்கெட். ஏன்னா ஒன்ஸ் சில நேரங்கள்ல மார்க்கெட் இப்படிதான் போக போகுது அப்படிங்கிறது ஓப்பனிங்ல நமக்கு கிளியரா தெரியும். நான் அடிக்கடி இந்த பத்தி உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். என்னோட மார்க்கெட்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஜாக்பாட் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதுதான் OLOH. இந்த OH அப்படிங்கிறது தான் இன்னைக்கு காலையில மார்க்கெட்ல ஃபார்ம் ஆச்சு. நேத்து மார்க்கெட் வந்து தொடர்ந்து நல்ல சாதகமான நிலையில இருந்ததை தாண்டி இன்னைக்கு நிச்சயமா அந்த கேப் அப்ப கொஞ்சம் கிளியர் பண்ணும், கொஞ்சம் ஃபில் பண்ணும்னு எதிர்பார்த்த நிலையில 24,666.65 இந்த லெவல்ல இன்னைக்கு ஓபன் ஆன மார்க்கெட் சேம் ஹை 24,666.65 இந்த மாதிரி ஓப்பனும் ஹையும் சேமா இருக்கு அப்படின்னா we need to understand very clearly மார்க்கெட் வந்து தன்னோட கிளியரான ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலை உடைக்குது அப்படின்னு. ஸோ இதுல இருந்து செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை அக்யூமுலேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு அந்த ஓப்பனிங் லெவல்லையே தெரியும். அந்த மாதிரி தான் மார்னிங் எனக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் 24,666 வித் ஓப்பன் ஹை லோ சேமா இருந்தது, ஓப்பன் ஹையும் சேமா இருந்தது அப்படின்ன உடனே நான் வந்து என்னோட 5 மினிட்ஸ்ல 24,600 புட்டை வந்து இன்னைக்கு ட்ரேடிங்க்கு சூஸ் பண்ணிக்கிட்டேன். 24,600 புட்டு வந்து நான் எடுத்த உடனே பிளாங்கா என்ட்ரி கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு அங்க கேண்டில் ஹைய பிரேக் பண்ற மாதிரி அடுத்த கேண்டில் நிச்சயமா வரணும். சோ இன்னைக்கு கேண்டில் 56, செகண்ட் கேண்டில் அதாவது 56 அப்படின்னா இமீடியட்டா நான் 56ல வாங்க மாட்டேன். எனக்கு அதுல இருந்து ஒரு ₹5 கூட வரணும். ₹5 நான் பிளஸ் பண்ணுவேன். அப்ப 56 அப்படின்னா அரௌண்ட் 5 பாயிண்ட்ஸ் அப்படின்னா எனக்கு 61, 62 இந்த லெவலுக்கு மேல நான் வாங்குறேன் அப்படின்னா ஓகே ஃபைன். அது வரைக்கும் ஒன்ஸ் நான் பேக்கெட் ஆர்டர்ல அந்த லெவலை போட்டேன் அப்படின்னா இல்ல கவர் ஆர்டர்ல அந்த லெவலையும் சப்போர்ட்டையும் மெயின்டைன் பண்ணிட்டேன் அப்படின்னா நிச்சயமா அந்த லெவலுக்கு முன்னாடி வாங்கவே மாட்டேன். அதுல ரொம்ப கிளியரா இருப்பேன். இன்னைக்கு எக்ஸ்பைரி வேற, நிச்சயமா பிரீமியம் டிகே ஹெவியா நடக்குங்கிறதுனால ரொம்ப கிளியரா இருந்தேன். கரெக்டா 10:55க்கு தான் அந்த 62 அப்படிங்கிற அந்த லெவல்ல எனக்கு என்ட்ரியே கிடைச்சிச்சு. அது வரைக்கும் மார்க்கெட் எவ்வளோ வாலட்டில் தெரியுமா? நல்ல ஒரு ஏற்றம், திரும்ப ஒரு ப்ராஃபிட் புக்கிங், அகெயின் ஒரு ஹை, அகெயின் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னு ஒரு வீக்னஸ் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் தட் எனக்கு சூப்பர் ட்ரெண்ட்லயும் சரி, OH பேஸ் பண்ணி நான் எடுத்த அந்த சப்போர்ட் லெவல்லையும் சரி, சரியான பிரேக் அவுட் கிடைச்சி என்னோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாம 1:2 டார்கெட் ஹிட் ஆச்சு. ஸோ இதோட ப்ராஃபிட் ரிப்போர்ட் உங்களுக்கு என்னோட கம்யூனிட்டி குரூப், டெலிகிராம் குரூப்லலாம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் இன்னைக்கு ஆல்கோவும் ரொம்ப சூப்பராகவே போச்சு. ஆல்கோ ட்ரேடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்க புட்டு தான் எடுத்தாங்க. இந்த மணில ஒரு நல்ல டார்கெட்ல ட்ரேடை முடிச்சு ₹2,100 ப்ராஃபிட். ஸோ இதோட ரிப்போர்ட்டும் உங்களுக்கு எல்லா கம்யூனிட்டி குரூப்ஸ்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓவராலா இன்னையோட மார்க்கெட் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்துச்சு அப்படிங்கறதுனால இன்னையோட ட்ரேடிங்ல இந்த OH சூப்பரா ஒர்க் ஆச்சு. நீங்க இந்த OLOH பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்க ரீல்ல நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல OLOH வீடியோவும் சூப்பர் ட்ரெண்ட் வீடியோவும் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க அவசியமா ஃபுல் வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வேல்யூபிளான
ஒரு வர்த்தான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. அடுத்த வீடியோல இன்னைக்கு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு, அதுல என்னென்ன ஸ்டாக்ஸ் எப்படி மூவ் ஆச்சு அப்படிங்கிறத பத்தியும், எவர்கிரீன் வீடியோ உங்களுக்கு இன்னைக்கான மார்க்கெட் நியூஸ்ல ஹைலைட்டடான ஸ்டாக்ஸ் பத்தியும் அடுத்தடுத்து ஷேர் பண்றேன். இந்த எல்லா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க ஸ்டே வித் மீ. அண்ட் என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க் யூ.